அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 17. இந்த ஏப்ரல் 17ஆம் நாள் நிறைய முக்கியமான தினங்கள்லாம் இருக்கு. அதுல 3 முக்கியமான தினங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு உலக ஹீமோபிலியா தினம். ஹீமோபிலியா அப்படின்றது ஒரு வகையான மரபணு நோய். நாமெல்லாம் கீழே விழுந்தோம்னா காயம் ஏற்படும். காயம் ஏற்பட்டால் ரத்தம் வரும். ரத்தம் வந்தால் கொஞ்ச நேரத்தில் உறைஞ்சிரும் இல்லையா? ஆனால் இந்த ஹீமோபிலியா பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கு சின்ன காயம் ஏற்பட்டால் கூட, சின்ன சிராய்ப்பு ஏற்பட்டால் கூட ரத்தம் நிற்காம போயிட்டே இருக்குமா. சிலருக்கு நிற்கவே நிற்காது, சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக நிற்கலாம். யோசிச்சு பாருங்க, இப்படி நிற்காம ரத்தம் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான ரத்த இழப்பு ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்து வந்துடும் இல்லையா? இன்றைக்கு பாரம்பரிய ரத்தப்போக்கு குறைபாடுகள் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு வழங்குறதுக்காக இந்த தினம் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. நம்ம ஈட்டி படம் பார்த்துருப்போம்ல, அந்த படத்தில் வர கதாநாயகனுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்க மாதிரி தான் அந்த கதை அமைக்கப்பட்டிருக்கும். இரண்டாவதாக, இன்று தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்த நாள். யார் இந்த தீரன் சின்னமலை? இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. இவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர். இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரின்னு சொல்கிறோம். அப்புறம் நம்ம தீரன் சின்னமலைன்னு இவர் சொல்லணும்? அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அதாவது திப்பு சுல்தான் அவர்கள்ட்ட திவானா இருந்த முகமது அலி அவர்கள் வரிப்பணத்தை எடுத்துக்கிட்டு மைசூரை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. மைசூரை நோக்கி போய்கிட்டு இருந்த அவரை வழிமறிச்ச நம்ம தீர்த்தகிரி அவர்கள் அவரிடமிருந்து வரிப்பணத்தை எடுத்துக்கிட்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த சின்ன மலை தான் வரிப்பணத்தை தான் எடுத்துக்கிட்டு ஒரு சுல்தான்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு திரைப்பட பாணியில மாஸ் டயலாக் பேசிடுறாரு. அதுக்கப்புறம் தான் மக்களால் அவர் அன்போட தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர்னு சொன்னேன் இல்லையா? இவர் யார்கிட்ட பயிற்சி பெற்றார் அப்படின்னா பிரெஞ்சு படையில தான் பயிற்சி பெறாரு. திப்பு சுல்தானோட சேர்ந்து தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவர் போர் புரிகிறாரு. திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் காவிரி கரையில ஒரு கோட்டையை கட்டி அங்கிருந்து இவர் போர் புரிகிறாரு. எங்கேயும் ஓடாம ஒரே இடத்துல இருந்து இவர் போர் புரிஞ்சதுனால அந்த கோட்டைக்கு ஓடாநிலை அப்படின்றது பெயர். மகாராஷ்டிரால சத்ரபதி சிவாஜி அவர்கள் கொரில்லா முறையை பயன்படுத்தி முகல்ஸ்ட போரிட்டதா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதே கொரில்லா முறையை இவர் பிரிட்டிஷார்கள்ட்ட பயன்படுத்தி போர் புரிஞ்சுட்டு வந்தாரு. எவ்வளவோ முயன்றும் பிரிட்டிஷார்னால தீரன் சின்னமலை அவர்களை பிடிக்கவே முடியல. அதனால பிரிட்டிஷார் ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. தீரன் சின்னமலையிடம் பணிபுரிந்த சமையல்காரன் நல்லப்பன் அப்படின்றவர்னால தீரன் சின்னமலை அவர்கள் காட்டி கொடுக்கப்படுறாரு. ஒரு விவேக் காமெடியில் வரும்ல, உடம்பெல்லாம் நோய் இருக்கும், அவனுக்கு பேர் ஆரோக்கியசாமி. அது மாதிரி உடம்பெல்லாம் விஷம் இருக்கு, இவனுக்கு பேர் நல்லப்பன். சரி, ஆங்கிலேயர்களால தீரன் சின்னமலை அவர்களும் அவருடைய சகோதரர் அவர்களும் கைது செய்யப்பட்டு சங்ககிரி கோட்டையில் 1805 ஜூலை 31ஆம் நாள் தூக்கிலிடப்படுறாங்க. இப்படிப்பட்ட வீரரான தீரன் சின்னமலை அவர்கள் பிறந்த ஏப்ரல் 17ஆம் நாளை தமிழக அரசு விழாவாக கொண்டாடிட்டு வருது. மூன்றாவதாக, இன்றைக்கு உலக ஹைக்கூ கவிதைகள் தினம். இந்த ஹைக்கூ கவிதை ஜப்பான் நாட்டில் தோன்றியது. 16ஆம் நூற்றாண்டுல ஜப்பான்ல தோன்றிய ரென்ஹா அப்படின்ற பழமையான பாடல் மரபுல இருந்துதான் இந்த ஹைக்கூ கவிதை தோன்றியதா சொல்றாங்க. முதல் 2 வரிகள் கருத்தினை கூற, 3வது வரி கருத்தினை விடுவிக்கும் அப்படின்ற அமைப்புல தான் இந்த ஹைக்கூ கவிதைகள் எழுதப்பட்டுக்கிட்டு வருது. இந்த ஹைக்கூ கவிதையை தமிழ்ல முதல்ல யார் அறிமுகப்படுத்தினது? வேற யாரு? புதுக்கவிதையை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தின நம்ம பாரதியார் அவர்கள் தான். 1916 சுதேசமித்திரன்ல ஹைக்கூவை பற்றி நம்ம பாரதியார் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுறாங்க. ஹைக்கூ கவிதை தமிழகத்தில் அறிமுகமானது இப்படித்தான். புது கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தினது பாரதியார் அவர்கள் பார்த்தோம் இல்லையா? இவருக்கு எப்படி புது கவிதை மேலே நாட்டம் ஏற்பட்டது அப்படின்னா, அமெரிக்க கவிஞரான புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவரான வால்ட் விட்மன் அப்படின்றவர் மேலே ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாகத்தான் பாரதியார் அவர்கள் தமிழில் புதுக்கவிதை அறிமுகம் பண்றாங்க. பாரதியார் அவர்கள் எழுதின புதுக்கவிதை அப்படின்னு பார்த்தோம்னா காட்சி அப்படின்றது. இந்த காட்சி அப்படின்ற வசன கவிதை வெளியானதுக்கு அப்புறம் தான் தமிழ் படைப்புலகளை ஒரு புதிய புரட்சியே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா புதுக்கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தினது மட்டும்தான் பாரதியார். புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். நம்ம ஹைக்கூக்கு வரலாம். இந்த ஹைக்கூ கவிதை தமிழ்நாட்டில் பிரபலமடைகிறதுக்கு நிறைய கவிஞர்கள் முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த கவிஞர் அப்துல் ரஹ்மான், கவிஞர் அமுத பாரதி, கவிஞர் அறிவுமதி, கவிஞர் ஈரோடு தமிழன்பன், கவிஞர் மித்ரா, இன்னும் எக்கச்சக்கமான பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பேர் தமிழ் படைப்புலகளை ஹைக்கூ கவிதையை பிரபலப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தான் ஹைக்கூ கவிதையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. இந்த ஈரோடு தமிழன்பன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய இயற்பெயர் ஜெகதீசன். இவரும் ஈரோடுல சென்னிமலையில பிறந்தவர் தான். இப்பதான் ஒருத்தர் சென்னிமலையில பார்த்துட்டு வந்தோம். அவர் வீரர், இவர் கவிஞர். அவர் வாழ்முனையில பேசுவாரு, இவர் பேனாமொழியில பேசுறாரு. இவர் எப்படி தன்னோட பேரை ஈரோடு தமிழன்பன் மாத்திக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் பிறந்ததுனால மட்டும் இல்லைங்க,
அவருக்கு ஈவேரா பெரியார் மேலே ஏற்பட்ட பற்றுதலின் காரணமாக தன்னுடைய பெயரை ஈரோடு தமிழன்பன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகன்களில் மூத்தவருக்கு பாப்லா நெருடா அப்படின்னும் இரண்டாமவருக்கு பாரதிதாசன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. பாரதிதாசன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய நெருங்கி பழகுன நம்ம ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அவர் மேலே ஏற்பட்ட பற்றுதலின் காரணமாக தன்னுடைய பையனுக்கு பாரதிதாசன் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த பாப்லோ நெருடா யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டை சேர்ந்தவர், லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர். 1971 தன்னுடைய கவிதைகளுக்காக நோபல் பரிசு பெற்றவர். களைத்து போன உன் கத்தரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது அப்படின்ற வரிகளுக்கு சொந்தக்காரர். சரி, நம்ம இந்தியாவில் இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றது யாருன்னு தெரியும்ல. 1913 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தன்னுடைய கீதாஞ்சலி அப்படின்ற படைப்புக்காக, கவிதை படைப்பிற்காக நோபல் பரிசு வாங்கினாங்க. ஈரோடு தமிழன்பன் அவர்கள் 2004 தன்னுடைய வணக்கம் வள்ளுவ அப்படின்ற புத்தகத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற புத்தகத்துக்கு தமிழக அரசோட பரிசையும் வென்றிருக்காங்க. தன்னோட தமிழோவியம் அப்படின்ற புத்தகத்துல முன்னுரையில பாடலை பத்தி ஒரு வரிகள் குறிப்பிட்டிருப்பாரு ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அதாவது, பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வரிகளை வாசிக்கும் பொழுதே ஒரு அன்றளர்ந்த பூவின் காட்சியும் கள்ளங்கபடமற்ற குழந்தையின் சிரிப்பும் நம்ம மனசுக்குள்ள தோணும் இல்லையா? இதுதான் கவிஞருடைய வெற்றி அப்படின்றது. 10வது முறையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவனல்லவா நீ அப்படின்றது 11ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கவிதை. ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. வானம்பாடி கவிஞர், 1000 அரங்குகள் கண்ட கவியரங்க கவிஞர், இப்படின்னு பல பெயர்கள் இருக்கு. கயிறு அருந்த போதுதான் பட்டத்திற்கு தெரிந்தது உயரம் தன்னுடையது அல்ல என்று. சிலம்பை உடைத்து என்ன பயன், அரியணையிலும் அந்த கொல்லர் போன்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் தான் இந்த ஈரோடு தமிழன்பன் அவர்கள். இவ்வளவு சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான ஈரோடு தமிழன்பன் அவர்கள் கடந்த 2025 நவம்பர் 22 இயற்கை எழுதிட்டாரு. தமிழில் முதலில் வெளிவந்த கவிதை தொகுப்பு புள்ளிப்பூக்கள். இந்த கவிதை தொகுப்பை அமுத பாரதி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. வெளியிடப்பட்ட ஆண்டு 1984. புள்ளின் இதழ்கள் அப்படின்ற உலக புகழ்பெற்ற நூலை வால்ட் விட்மன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. 3 வரிகளே உடைய இந்த ஹைக்கூக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. துளிப்பா, குறும்பா, சிந்தர், அணில்வரி கவிதை, மின்மினி பூச்சி, கரந்தடி, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு. சரி, நம்ம சில ஹைக்கூ கவிதைகளை பார்க்கலாம். இந்த ஹைக்கூ கவிதைகள் எல்லாமே 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கவிதைகளை நம்ம பார்க்கலாம். முதல் கவிதை திருக்குறளை பற்றி அறிவுமதி அவர்கள் எழுதினது. தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால், அகதி முகாம் மலையில் வருகிறது மண் வாசனை, இதுவும் அறிவுமதி எழுதினதுதான். பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் கொட்டும் ஆலங்கட்டி மலை, பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் கொட்டும் ஆலங்கட்டி மலை, இதுவும் கவிஞர் அறிவுமதி அவர்கள் எழுதின ஹைக்கூ தான். அடிவில அடிவில அதிரும் பறை, அடிவில அடிவில அதிரும் பறை, தலைமுறை கோபம், இது மித்ரா அவர்கள் எழுதின ஹைக்கூ கவிதை. குட்டி மீன் கடித்து சென்றது தூண்டில்காரன் காலை, குட்டி மீன்கள் கடித்து சென்றது தூண்டில்காரன் காலை. கோடை மரம் கொஞ்சம் இலை நிறைய வானம், கோடை மரம் கொஞ்சம் இலை நிறைய வானம், இது வைகரை அவர்கள் எழுதின ஹைக்கூ கவிதை. 1000 முட்கள் இருந்தும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்று விடுகிறது மீன், 1000 முட்கள் இருந்தும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்று விடுகிறது மீன். மிதித்து விடாதே அழகாய் இருக்கிறது குழந்தையின் நிழல், மிதித்து விடாதே அழகாய் இருக்கிறது குழந்தையின் நிழல். பாருங்க, ஒரு குழந்தையின் நிழலை மிதிக்கணும்னு நினைக்கிறதே நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு பரிதவிப்பை படபடப்பை ஏற்படுத்துது. ஆனால் இன்னைக்கு போர் சூழலில் பாருங்க, 150 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தின் மேலே குண்டு போடுறாங்க, ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போடுறாங்க. ஆனால் நம்ம சங்க இலக்கியங்கள் காட்டுற போர் முறைகள்லாம் பாருங்களேன், வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், போரிட இயலாதவர்கள், இவங்களெல்லாம் பாதுகாத்துட்டு தான் போரே புரியணும்னு சொல்லிட்டு நம்ம சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஆயுதம் இல்லாமல் இருக்கவங்க, புறமுதுகு காட்டுறவங்க, இவங்களோட போரிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சங்கை எடுத்து முழங்கிட்டோ அல்லது போருக்கான முரசு கொட்டி ஒரு அறிவிப்பு விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த காலத்தில் போர்கள்லாம் நடந்திருக்கு. சங்க இலக்கியங்கள்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க யாராவது நம்மகிட்ட சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு எதுக்கு, அது எனக்கு சோறு போட போதா, இல்லை அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா, தேவையில்லாமல் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நம்மள்ட்ட மொபைல் இருக்குது, நம்மள்ட்ட நிறைய டெக்னாலஜி இருக்குது, நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்மள்ட்ட அமைதி இல்லை, நம்மள்ட்ட கருத்து பரிமாறுறதுக்கு ஒரு ஆள் நம்மள்ட்ட கிடையாது, மன நிறைவு இல்லை, அறம் அப்படின்றது இல்லை, நேர்மை அப்படின்றது இல்லை.
அப்போது இன்றைக்கு இருக்க டெக்னாலஜி வேணாமான்னு கேட்டால் அதுவும் நம்மளுக்கு வேணும். அதே சமயத்தில் அறத்தையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பழங்கால இலக்கியங்களையும் நம்ம படிக்கணும். பாருங்கள், இந்த கவிதை படிச்சோன்னு எனக்கு அந்த நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மிதித்து விடாதே, அழகாய் இருக்கிறது குழந்தையின் நிழல். நிழலில் கொஞ்சம் இலைப்பாறலாம், விழித்ததும் வெட்ட வேண்டும் இந்த மரத்தை. நிழலில் கொஞ்சம் இலைப்பாறலாம், விழித்ததும் வெட்ட வேண்டும் இந்த மரத்தை. இந்த மூன்றுமே பனிமலர் அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. மதில் மேல் பூனை இரண்டு பக்கமும் நாய்கள். மதில் மேல் பூனை இரண்டு பக்கமும் நாய்கள். இது அமுத பாரதி அவர்கள் எழுதின ஹைக்கூ கவிதை. பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்து கொண்டன சலூன் கண்ணாடிகள். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்து கொண்டன சலூன் கண்ணாடிகள். இது நாம் முத்துக்குமார் அவர்கள் எழுதின கவிதை. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? இது அமுதன் அவர்கள் எழுதின கவிதை. வெட்டுக்கிளியின் சத்தத்தில் மழையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. வெட்டுக்கிளியின் சத்தத்தில் மழையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. இது ஜப்பானிய கவிஞரான பாஷோ அவர்கள் எழுதினது. அடடே, இந்த பழம் இனிக்கும், ஏனியுடன் அதே நரி. அடடே, இந்த பழம் இனிக்கும், ஏனியுடன் அதே நரி. பாருங்களேன், இப்போது நான் சொன்ன கவிதைகள்லாம் படிக்கும்போதே நம்ம இதழ்கள் ஓரத்தில் ஒரு குறுநகை வரும். சிலதை படிக்கும்போது வாய் விட்டு சிரிக்கணும்னு தோணும். அதாவது இந்த அடடே, இந்த பழம் இனிக்கும், ஏனியுடன் அதே நரி, இதெல்லாம் பாருங்கள் நம்ம சிறு வயதில் கேட்ட கதைகளுக்கு கொண்டு போய் அந்த கதையையும் ஞாபகப்படுத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களோட உணர்வுகளையும் எண்ணங்களையும் அப்படியே தொடர்புபடுத்தி முடியுது. வெறும் 3 வரிகள். கவிதைகளுக்கு நம்ம பொருள் சொல்லவே முடியாது. நம்ம தமிழன் மன்னர்கள் சொன்ன மாதிரி தான், பூவோட மலர்ச்சிக்கும் குழந்தைகளோட புன்னகைக்கும் நம்ம அகராதி வச்சுக்க தேவையில்லை இல்லையா? அது ஒரு கவிதையை படிக்கிறதுன்றது காதல் மாதிரி. காதலை நம்ம உணரத்தான் முடியும். அதை யார்ட்டையும் நம்ம விளக்கி சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு கவிதையும் படிக்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு வருது, கோபம் வருது, அழுகை வருது, ஏக்கம் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதையும் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை தட்டி எழுப்பிட்டு போகுது. அதுதான் இந்த கவிதைகளுடைய வெற்றி. அந்த மாதிரியான இந்த கவிதைகளை கொண்டாடக்கூடிய தினம் தான் உலக ஹைக்கூ தினம். சரி, இன்னைக்கு 3 தினங்கள் பார்த்தோம். 1 ஹோமோஃபிலியா தினம், 2 தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்தநாள், 3வது உலக ஹைக்கூ கவிதை தினம். நன்றி, வணக்கம்.